வணக்கம் உறவுகளே. நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய 96வது பிறந்த நாளையொட்டி, இன்றைக்கு இந்த பதிவு போடுறதுல ரொம்ப 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 சந்தோஷம். நம் தமிழ் திரையுலகின் ஒரு மிகப்பெரிய சகாப்தம் ஆ நம்ம நடிகர் திலகம் அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட சகாப்தத்தினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவர் நம்ம நினைவுபடுத்துற விதமா, பெருமைப்படுத்துற விதமா நம்ம இந்த பதிவை போடுறோம். ஆ முதல் தடவையா நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த கலக்கலான காமெடி படங்கள் ஒரு 3 படம். அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப அவரு நெறைய படங்கள்ல நவரசமாவே நடிச்சிருக்காரு. நவராத்திரி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, எல்லா ரோல்லயுமே பண்ணியிருப்பாரு. அதுபோக நெறைய படங்கள்ல அவரு காமெடி பண்ணியிருக்காரு. பட் ஆனா இந்த 3 படமுமே ரொம்ப அற்புதமான ஒரு முழுக்க முழுக்க அருமையான காமெடி படங்கள். அந்த படங்கள பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படின்றத நீங்க எந்த படம் முதல் இடம் 2000, 3000ன்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சரியா? 3வது இடத்த பிடித்திருக்க வேண்டிய படம். அதாவது 1962ல வி.ஆர். பந்துலு அவர்கள் இயக்கத்துல நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், எம்.ஆர். ராதா அவர்கள், நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள், அப்புறம் தேவிகா, ஆ இவரு பாலாஜி மற்றும் பலர் நடிச்ச ஒரு அருமையான படம். முழுக்க முழுக்க பக்காவான காமெடி படம். இந்த படத்துல காமெடி பண்ணி வெற்றி அடைந்த படம் பலேபாண்டியா. இந்த படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து 3 கேரக்டர் பண்ணியிருப்பார். சங்கர், புரொஃபசர் சங்கர், அவருடைய தம்பி மருது, அப்படிங்கிற ஒரு ரவுடி பாண்டியன். இந்த 3 கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இதுல எம்.ஆர். ராதா டபுள் ரோல் பண்ணியிருப்பாரு. ஒரு வில்லன் கபாலியாவும் வருவாரு. தேவியா கூட அப்பா வருவார். 2 கேரக்டர் அவர் பண்ணியிருப்பாரு. செம்மையா டிஃபரெண்ட் காமிச்சிருப்பாங்க. இந்த 3 கேரக்டருமே சிவாஜி கணேசனுடைய அற்புதமான நடிப்புக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம்னு சொல்லலாம். பாடி லாங்குவேஜ் இந்த மாதிரி இதெல்லாம் மாத்தி இது பண்றது சூப்பரா இருக்கும். அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ வீட்ட விட்டு வெளிய வந்துடுறாரு சிவாஜி கணேசன். வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னு தற்கொலை பண்ண போவாரு. ஸோ அந்த இடத்துல அவர பார்த்த உடனே இவருக்கு எம்.ஆர். ராதாவுக்கு தெரிஞ்சது கபாலி, வில்லன் எம்.ஆர். ராதா. அவருக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம கூட இருக்க பாண்டி பையன் மாரி இருக்கானே, அடியாள் நம்ம கூட இருக்கிற பாண்டி மாரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர போய் காப்பாத்த போவாரு. மேல போய் காப்பாத்த போனா, அப்பதான் தெரியும் அவர் வேற ஆளு, மருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப என்ன நீ என்னப்பா தற்கொலை பண்ணிக்க போறியா? ஆமா நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் எப்படிங்க? அந்த ஒரு சின்ன இடம். அது செம்மையா இருக்கும். அந்த இடம் காமெடி. உனக்கு என்னப்பா பிரச்சனைன்னுவாரு. அப்ப அன்பு சார் அன்பு அது எந்த கடையில கிடைக்கும்? இருக்கா சார் அன்பு, அது எந்த கடையில சார் கிடைக்கும்? பாசம் இருக்கு சார் பாசம். அது எங்க சார் கிடைக்கும்? ஸோ இந்த மாதிரி அவர் காமெடி பண்ணியிருப்பாரு. பட் ஆனா இவரு டக்குன்னு அதுக்குள்ள எம்.ஆர். ராதாவுக்கு ஒரு கணக்கு ஓடிடும். ரைட்டு சாகன்னு முடிவு பண்ணிட்ட. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு 3 மாசம் டைம் குடு. உனக்கு வேண்டிய அன்பு, பண்பு, பாசம் எல்லாத்தையும் நான் உனக்கு தர்றேன் அப்படிம்பாரு. வேண்டிய அன்பு, பாசம், விசுவாசம் எல்லாம் இந்த நாட்டுல. அது எப்படி சார் இருக்கு? இங்க பார். நீ சொல்ற அன்பு, பண்பு, பாசம், கருணை எல்லாமே இங்க என்கிட்ட இருந்து தான் அந்த வேர்ல்டு ஃபுல்லா சப்ளை ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு 1 மாசம் டைம் குடுப்பா. நான் அதை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ உன் இஷ்டத்துக்கு தற்கொலை பண்ணிக்க. கரெக்டா 1 மாசம் தான் சார் டைம் தருவேன். இல்லன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். அருமையா பண்ணிக்கப்பா. நல்ல இடமா பார்த்து குடு. சூப்பர் இடமா பார்த்து தர்றேன்ப்பா. நல்லா காத்தோட்டமான வசதியோட அருமையா இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல அவங்க பண்ற காமெடி பார்க்கணும். அட்ராசிட்டி அப்படி இருக்கும். ஸோ அந்த மாரி அவர் ஒரு பிளான் போட்டுருவாரு எம்.ஆர். ராதா. இவர சிவாஜி கணேசன ஒரு மாசம் கழிச்சு இவர் பேர்ல ஒரு இன்சூரன்ஸ போட வேண்டியது. இவரு இறந்த உடனே நம்ம பாண்டியன் எதுக்காக பிடிச்சிட்டு வந்தவனா? கிளைம் பண்ணி அத எடுத்துக்கிற மாரி ஒரு ஐடியா பண்ணி பிளான் பண்ணிருவாரு. அதனால அவருக்கு வந்து வீட்ல கூட்டு வந்து விருந்தெல்லாம் போட்டு ஆள ஆமா சார், பணம் என்ன வேலை செய்து சார். தேத்திடுவாரு. இந்த 1 மாசத்துக்குள்ள அவர் போய் தேவியாவ லவ் பண்ண ஆரம்பிச்சு, ஆ காதல் அப்படி இப்படின்னு போன உடனே அவருக்கு வந்து வாழணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்துரும். அதனால சாக மாட்டேன்ருவாரு. சாக மாட்டேன் தற்கொலை பண்ண மாட்டேன்னு சொல்லவும் இவரு கோவம் வரும். அப்ப இவரு ஒரு கொல்ல முயற்சி பண்ணுவாரு. இந்த மாரி காமெடியா போகும் படம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, நடிகர் திலகமும் அந்த எம்.ஆர். ராதா தேவிகாவோட அப்பா எம்.ஆர். ராதா இருப்பாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் வர்ற சீன் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் அவரு முகத்தையே நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டாரு. மாமா சார், மாமா சார், மாமா சார் அப்படின்னு. ஒரு மாப்பிள்ளையே மாப்பிள்ளைன்னு அந்த ஒரு பாட்டு இருக்குங்க. அடடடடடா! நீயே உனக்கு என்றும் நிகரானவன். உனக்கு என்றும் நிகரானவன். அப்படியே ஜதி கிதிலாம் போட்டு பட்டைய கிளப்பியிருப்பாங்க அந்த பாட்டுல. அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, எம்.ஆர். வாய் வேதம் கை நீதி. ராதா ஒரு இடத்துல உட்கார மாட்டாரு. அடேங்கப்பா! துள்ளி ஆடி அந்த ஐந்தாண்டு ஏன்னா அவருக்கு வந்து சுர வரிசைகள் வந்து சரியா வராது. லிப் மூவ்மெண்ட்ஸ் தெரிய வராது அப்படின்னு சொல்லிட்டு, அத மேனேஜ் பண்றதுக்காண்டி இப்படி மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அ மாப்பிளே மாமான்னா ரொம்ப ஹிட்டான சாங் அந்த சாங். ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, காமெடியில பட்டைய கிளப்பியிருப்பாரு. அந்த படத்துல நாகேஷ் கிடையாது. வேற எந்த காமெடி ஆர்டிஸ்டும் கிடையாது. சிவாஜி அண்ட் எம்.ஆர். ராதா. இந்த 2 பேரோட காம்போ தான்
செமையா ஜெயிச்சிச்சு. அந்த படம் நல்லா ஹிட் ஆயிடுச்சு. படம் நல்லா ஓடுச்சு. இதுல ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா போக வேண்டியது சிவாஜி கணேசன். ஸோ என்ன பண்றாரு, கரெக்ட்டா 11 நாள் கால் ஷீட் குடுக்குறாரு. அந்த 11 நாள்ல 3 கேரக்டருமே அவர் நடிக்கிறாரு. நைட்டு பகலுமா நடிச்சு 11 நாள்ல படத்த அவருடைய போர்ஷன முடிச்சு கையில குடுத்துட்டு அவர் கிளம்பிருவாரு. அடுத்து அவங்க ஒரு 4, 5 நாள்லயே முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்குள்ளயே இந்த படம் முடிஞ்சிருக்கு. அவ்வளவு அருமையா முடிச்சு எடுத்திருப்பாங்க. படம் செம ஹிட்டு இந்த படம். இந்த படத்த கண்டிப்பா பாருங்க நீங்க. பார்த்தீங்கன்னா தான் அந்த இது தெரியும். ஆமா. இந்த காமெடிலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் பார்க்கலாம். இப்ப நான் சொல்லக்கூடிய 3 படங்களுமே இப்பயுமே நீங்க பார்க்கலாம். அந்த மாரியான ஒரு எவர் கிரீன்ஸ் காமெடி படங்கள் தான் இது. ஸோ அடுத்து 2வது இடத்துல 1967ல இயக்குனர் ஸ்ரீதரோட இயக்கத்துல சித்ராலயா கோபு கதைன்னு நினைக்கிறேன். வசனமா அவங்களுடைய இதுல வெளிவந்த படம் ஊட்டி வரை உறவு. இந்த படம் பக்கா காமெடி படம். இந்த படத்துல வந்து நாயசு, இந்தியா சிவாஜி கணேசன் நடிகர்கள் சிவாஜி கணேசன், கே.ஆர். விஜயா, முத்துராமன், எல். விஜயலட்சுமி, பாலையா, நாகேஷ், சச்சம்மா எல்லாருமே அ நல்லா பூராமே பாட்டு பண்ணியிருப்பாங்க. இது எப்படி இந்த படம் உருவானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு கோவை செழியன் வந்து தயாரிப்பாளர். அவர் போய் ஸ்ரீதர்ட்ட அப்பதான் காதலிக்க நேரமில்லை வந்து ஹிட் ஆயி அவர் எடுத்து நல்லா ஓடுன டைம். எனக்கு அதே மாரி சேம் நீங்க எடுத்த காதலிக்க நேரமில்லை மாரியே ஒரு படம் வேணும். அ முழுக்க காமெடி படமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆசைய சொல்றாரு. ஊட்டியிலே எடுக்கிற மாரி எடுங்க அப்படின்ட்டு. ஆ சரி ரைட் பண்ணிடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சிவாஜி கணேசனுமே ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு காமெடி படம் பண்ணியே ஆகணும்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்ன பண்றாரு தெரியாது. சிவாஜி கணேசன ஹீரோவா போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதைய பண்றாங்க. 2 பேரும் அப்புறம் இந்த சித்ராலயா போகும்போது அவரும், இவங்களும் ஸ்ரீதர் சாரும் 2 பேரும் போய் உட்கார்ந்து பீச்ல சும்மா அப்படியே கல்லைய வாங்கி சாப்பிட்டுட்டு பேசி ஒரு 2 1/2 மணி நேரத்துல இந்த கதைய அங்கேயே வச்சு ரெடி பண்ணி ஸ்கிரிப்டே ரெடி பண்ண மாரி 2 பேரும் பேசி முடிவு பண்ணிருக்காங்க பாருங்க. அப்ப எவ்வளவு ஒரு இது டேலண்ட் பாருங்க. அத சித்ராலயா அவர்கள் இப்போ வரைக்கும் பதிவு பண்றாரு. ஒரு 2 1/2 மணி நேரம் தானா. அதுக்குள்ள அந்த கதையவே பக்காவா ஃபினிஷ் பண்ணிட்டாங்களாம் அந்த கதைய. கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய தொழிலதிபர் வேதாச்சலம் பாலையா. அவருடைய பையன் சிவாஜி கணேசன். அ அவங்க அம்மா இருப்பாங்க. இவங்க ஒரு சைடு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு பாலையாவுக்கு இன்னொரு குடும்பம் ஒண்ணு இருக்கும். ஊர்ல. ஒரு ஃபேமிலி ஒண்ணு ஒரு கீப் ஒண்ணு வச்சிருப்பாரு. அவங்களுக்கு பிறந்த பொண்ணு வந்து எல். விஜயலட்சுமி. ஸோ அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இறந்து போகும்போது விஜயலட்சுமிட்ட அவர் பாலையா கூட எடுத்த ஃபோட்டோவ எடுத்து அவங்க கிட்ட குடுத்து, ஒரு லெட்டர் எழுதி கையில குடுத்து, "நீ போய் சென்னைக்கு போய் அப்பாவ பாரு. அவர் தான் உங்க அப்பா வேதாச்சலம். அவர்ட்ட போய் இந்த லெட்டர குடு. அவர் உன்னை ஏத்துக்குருவாருன்னு" சொல்லிட்டு அந்த அம்மா இறந்துருவாங்க. ஸோ அவங்க அங்கருந்து கிளம்பி சென்னைக்கு வர்றாங்க. இங்க இன்னொரு பக்கம் கே.ஆர். விஜயா. அவங்க மாமனுடைய கொடுமை தாங்க முடியாம வீட்ட விட்டு ஓடி வருவாங்க. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல சந்திக்கிறாங்க. சந்திக்கும்போது பெட்டி மாறிருது. பெட்டி மாறவும், அந்த பெட்டியில உள்ள கே.ஆர். விஜயா ஆல்ரெடி எங்க போறதுன்னே தெரியாம ஓடி வந்தவங்க. ஸோ அந்த பெட்டியில உள்ள லெட்டரு, அந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது, சின்ன பிள்ளையில எடுத்த ஃபோட்டோஸ் தானே. ஸோ அது அவங்க அம்மா, அப்பாவும் பாளையம் அவங்க அம்மாலாம் இருக்கிற அந்த ஃபோட்டோலாம் பார்த்தோன்னே, சரின்ட்டு நம்ம அந்த மாரி போய் அடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. வந்து அவர் பாளையாவ பார்த்து அவர்ட்ட விவரம் சொல்லுவோம். அவரு உடனே என்ன பண்ணிருவாரு, இது இப்ப வெளிய இப்ப தெரிவிச்சிட வேணாம் நீ என் பொண்ணுன்னு. கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லிக்கலாம். இப்போதைக்கு என் ஃப்ரெண்டோட பொண்ணுன்னு சொல்லிடுறேன். நீ வீட்ல தங்கிக்கன்னு சொல்லி தங்க வச்சுருவாரு. இது வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சிவாஜிக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இது என்னன்றது. பிற்பாடு உண்மை தெரிஞ்சிரும் அவருக்கு. கே.ஆர். விஜயா வந்து தங்கச்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல இருந்து அவங்க 2 பேரும் விரும்ப ஆரம்பிச்சுருவாங்க. ஏன் கேட்குறீங்க? அந்த அந்த இது வரவுமே பாலையாவோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கும். நாகேஷும் இருப்பாரு. ஆ இருந்தாலும் சிவாஜி கணேசனும், பாலையாவும் சும்மா வேற லெவல்ல பண்ணியிருப்பாங்க. அதுவும் இந்த அந்த பாட்டு படத்துல பாட்டு பூராமே ஹிட்டு. கண்ணதாசன் அவர்கள் வந்து செம்மையா எழுதியிருப்பாரு. பூரா பாட்டு "பூமாலையில் ஒரு மல்லிகை" என்ற பாட்டா இருக்கட்டும். ஆ "அங்கே மாலை மயக்கம் யாருக்காக" இந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, கே.ஆர். ஜமாவும் ச ச வெறும் ரொமான்டிக்கா அந்த பாட்டு போய்க்கிட்டு இருக்கும். அவரு பாலையா வந்து அத பார்த்துட்டு பதறிக்கிட்டு இருப்பாரு அங்கிட்டு. அண்ணன் தங்கச்சி இப்படி பாடுறாங்களேன்னு நினைச்சுட்டு அவருக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த அப்பா ஏன் இங்க ஒளிஞ்சுக்கிட்டு நிக்கிறீங்க? சீன் முடியவுமே சிவாஜி டக்குன்னு இவர பார்த்துருவாரு ஒளிஞ்சிருக்கிறத. பார்த்துட்டு இவரும் போய் "என்ன?" அப்படின்னாரு. "ஒண்ணுமில்ல பாட்டு கேட்டுச்சு அதனால வந்தேன்" அப்படின்னாரு. "என்ன பாட்டு?" பாட்டு ஏதாவது கேட்டீங்களா? பாட்டு கேட்டேன் ரேடியோ. மயக்க பாட்டு அப்படிம்பாரு. அந்த டயலாக் டெலிவரி பார்த்தீங்கன்னா, செம்மையா இருக்கும் பாலையா சார் சொல்றது. மயக்க பாட்டு மாலை மயக்கம். அந்த பாட்டை கேட்ட உடனே அது ஒண்ணு. கிளைமாக்ஸ்ல பாருங்க, கல்யாணம் முடிக்க போவாங்க கே.ஆர். ஜாவுக்கும் சிவாஜிக்கும். பாலையா வாயிலிருந்தே உண்மை வரணும் அப்படின்றதுக்காண்டி ஆக்ட் பண்ணுவாங்க எல்லாரும். ஸோ அந்த இடத்துல பாலையாவோட ஆக்டிங் சூப்பரா இருக்கும். இங்கிட்டு போவாரு, அங்கிட்டு போவாரு, உட்காருவாரு. அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறதா நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா? நீங்க மெனமெடல கல்யாணம் நடத்த விட மாட்டாரு. ஏன் என்ன காரணம்? கல்யாணம் முடிக்க கூடாது அப்படின்னு அப்புறம் உண்மையை சொல்லிடுவாரு. சொன்னோன்னா அப்புறம் சொல்லுவாரு சிவாஜி, "இல்ல இது இல்ல தங்கச்சி. என் தங்கச்சி இங்க இருக்கு, விஜயலட்சுமி. அவங்க இந்தா இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இத சுமூகமா முடிப்பாங்க. அப்போ ஒரு போய் அவர் ஒய்ஃப் கிட்ட போய் ஒரு பாலையா அகிலாண்டம்மா இருப்பாங்க. அவங்ககிட்ட போய், "சிவகாமி என்னை மன்னிச்சுக்க. இனிமே இந்த மாரி தப்பு செய்ய மாட்டேன்." அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவாரு. தியேட்டரே குபீர்னு சிரிச்சே ஆகணும் அந்த சீனுக்கு.
அவர் வயசு என்ன? அவர் சொல்லுவாரு, "அது ஒரு தடவை மன்னிச்சுக்க. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா, "ஓஹோ! இன்னும் வேற ஆசை இருக்கா உனக்கு?" அப்படின்னுவாங்க. ஸோ செம்மையா இருக்கும் இந்த படம். பாட்டு கீட்டு எல்லாமே நல்லா இருக்கும். இந்த இந்த படத்துல வந்து ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ இந்த படத்துல ஒரு பாட்டு, "புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள்." புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும். சரி, இந்த பாட்டு இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வதந்திதான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இல்லன்னு. அப்போ வந்து ஜெயலலிதா அம்மா வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட தான் அதிக படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ முடிச்சுட்டு கொஞ்சம் வெளிய வந்து அப்பதான் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் இவங்களோட பண்ண டைம். அப்போ இவங்க வந்து இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் புக் ஆகியிருக்காங்க. புக் ஆனதாகவும், ஒரு 4 நாள் ஷூட்டிங் அவங்க வந்திருக்காங்க. அப்படி வந்து ஷூட் பண்ணதாகும். அப்ப எம்ஜிஆர் அவர்கள் வந்து, "இல்ல இந்த படத்துல நீ நடிக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டதாகவும், அவங்க படத்துலருந்து விலகிட்டாங்க. அதுக்கப்புறமா கே.ஆர். விஜயா அம்மாவ வச்சு ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு வதந்தி அப்ப பரவியிருக்கு. அந்த டைங்கல்ல. அதுக்கு தோதா பாட்டு அப்படி எழுதியிருக்காரு. "புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள்" அப்படின்னு சொல்லிட்டு. இதையும் அதையும் சிங்க் பண்ணிக்கங்க. இத அப்படியே வச்சுருங்க. அடுத்த இதுல அடுத்த படம் என்ன படம்ன்னு பார்க்குறேன் பாருங்க. அதுல வந்து ஜாயின் பண்ணுவாங்க இந்த இதுல. அது என்னன்றத நான் சொல்றேன். அப்ப இந்த படம் அவ்வளோ அருமையா, அற்புதமா ஓடுன படம். இந்த படத்தையும் நீங்க மிஸ் பண்ணிறாதீங்க. இதுலயும் நாகேஷோட போர்ஷன் ரொம்ப நல்லாருக்கும். இந்த படத்தையும் கண்டிப்பா பார்த்துருங்க. ஆ இப்ப முதல் படம் என்ன அப்படின்றத பார்ப்போம். 1968ல ஆ சி.வி. ராஜேந்திரன், ஸ்ரீதருடைய அசிஸ்டன்ட் சி.வி. ராஜேந்திரன். அசிஸ்டன்ட் தான், ஆமா. அவர்ட்ட இயக்குனர் துணை இயக்குனர் வேலை பார்த்தவரு. அவரு வந்து பண்ண படம் தான் கலாட்டா கல்யாணம். இதுல வந்து சிவாஜி கணேசன், ஜெயலலிதா அம்மா, தங்கவேலு, நாகேஷு, மனோரமா, சச்சு, ஜோதிலட்சுமி, ஆ இவங்க தங்கவேலு எல்லாருமே எல்லாருமே காமெடி ஆர்டிஸ்ட். ஃபுல்லா பக்கா காமெடி படம். வி.வி. ராஜன் இருப்பாரு, வி. கோபாலகிருஷ்ணன் இருப்பாரு. எல்லாமே இருக்கும். பக்கா காமெடி படம். செம்ம ஜாலியா இருக்கும் இந்த படம். படத்துல. நான் அந்த படத்துல சொன்னேன் பார்த்தீங்களா? புது நாடகத்தில் ஒரு நாடிகை ஒரு நாயகி நடிக்க வந்தாள் அப்படின்னு அந்த பாட்டு. ஸோ அந்த பாட்டு அந்த படத்துல அது அந்த வதந்திகளுக்கு பொருத்தமா இருந்தது என்னமோ, இந்த படத்துல வந்து ஜெயலலிதா அம்மா ஜோடியா கமிட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க நடிக்கிறாங்கன்னோன, இதுக்கு வந்து ஒரு பாட்டு நல்லா போட்டு குடு ரிச்சு அப்படின்னு சொல்லி விஸ்வநாதன்ட்ட சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு நடிக்குது. முதல்ல நம்மோட ஜோடியா நடிக்கிறாங்க. நல்லா பாட்டு போடுங்க. அப்பதான் அந்த பாட்டு. இதுல கவிஞர் வாலி, இடம் பார்த்து அடிக்கிறவரு. அவர் எழுதின பாட்டு. வந்த நல்ல இடம் நீ வந்த இடம். அதாவது இப்பதான் வர்றீங்க. இந்த பாட்ட கேட்டுட்டு சிவாஜி ரசிகர்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த பாட்டு வந்த டைங்கள்ல. அப்படி ஒரு குஷியா இருந்திருக்கிறாங்க அவங்கலாம். ஆஹா! அந்த சிச்சுவேஷனுக்கு பொருத்தமா அமையுது பாருங்க. நல்ல இடத்துக்கு நீ வந்து சேர்ந்திருக்க அப்படின்னு. ஏன்னா, அதுக்கப்புறம் அவங்க சிவாஜி, ஜெயலலிதாவா ஏகப்பட்ட ஹிட் குடுத்தவங்க அவங்க. இந்த படத்துல கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்கவேலுக்கு 4 பொண்ணுங்க. இது ஆல்ரெடி சிவாஜியும் ஜெயலலிதாவும் லவ் பண்ணுவாங்க. ஸோ தங்கவேலுட்ட போய் பொண்ணு கேட்கறதுக்காண்டி போவாரு. சிவாஜி ஒரு பெரிய பணக்காரர் தான். அவங்க அப்பா பெரிய பேங்க் வச்சு நடத்துவாங்க. பிரைவேட் பேங்க் வச்சிருப்பாரு. அவர் வந்து வெளியூர்ல இருப்பாரு. இவர் சென்னையில வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப பொண்ணு கேட்கறதுக்காக தங்கவேலு வீட்டுக்கு போயிருப்பாரு. தங்கவேலு வீட்ல போய் இந்த மாரி ஒரு பொண்ண நான் லவ் பண்றேன். அந்த பொண்ணு என்ன விரும்புது சார் அப்படின்னு சொல்லி சில விவரங்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த இடம்லாம் ரொம்ப காமெடியா இருக்கும். நாளைக்கே உங்க வீட்டு பெரியவங்களை எங்க அப்பாவை பார்க்க சொல்லுங்க. கல்யாணத்தை பேசி ஆரம்பிக்கும்போது தங்கவேலுக்கு அவருக்குள்ள அந்த அந்த இது பேச்சு ஓடுவது ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு பொண்ண விரும்புறேன். அந்த பொண்ணு என்னைய விரும்புறாங்க அப்படின்னு போகும்போது அந்த கை அசைவு ஒரு தங்கவேலு வேற லெவல். அப்ப தங்கவேலு சொல்லிருவாரு, "இல்லப்பா எனக்கு வந்து 4 பொண்ணுங்க. 4 பொண்ணுங்களுக்கும் ஒரே சமயத்துல கல்யாணம் பண்றத நான் திருப்பதி பெருமாள்ட்ட வேண்டியிருக்கேன். ஸோ அதனால நடந்தா 4 கல்யாணமும் ஒண்ணா நடக்கணும். இதுதான் என் வேண்டுகோள். நீ மத்த 3 பொண்ணுங்களுக்கும் நீ பார்த்துட்டு வந்து மாப்பிள பார்த்து முடிக்கிறதா இருந்தா சொல்லு. உன் காதலுக்கு நான் ஓகே சொல்றேன்." அப்படின்னு அவர் சொல்லிருவாரு. இத கேட்ட உடனே கையும் ஓடாது, காலும் ஓடாது. என்ன காரணம் அப்படின்னா, சிவாஜி நேரா வந்து நாகேஷ்ட்ட சொல்லிருவாரு. "என்னடா இப்படி ஒரு பிளான நம்ம குண்ட தூக்கி போடுறேன். நான் போய் 3 மாப்பிள்ளைக்கு எங்கடா வருது?" டக்குன்னு நாகேஷ் சொல்லுவாரு, "அதான் நான் ஒரு தெருக்கையில ஒரு மாப்பிள்ளை. இன்னும் 2 தானே தேடணும். தேடுவோம்" அப்படின்னு. இதுல 3 பேர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மனோரமாவுக்கு ஆம்பளை ஆளே பிடிக்காது. நான் ஆண்களை வெறுக்கிறவதான். இருந்தாலும் இப்ப உங்க மேல பரிதாபம். ஆண்கள்னாலே வெறுப்பு. சச்சுமா எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ நான் ஒரு நடிகையா நான் ஒரு நடிகையாகன்றது என்னுடைய லட்சியம். அதுக்கு குறுக்க வராத ஒரு கணவரா இருக்கணும். அப்ப அ நான் நடிக்க போனா தடை சொல்லக்கூடாது. அப்படின்ற மாரி ஒரு கணவர் வேணும்னு சொல்லிட்டு நடிக்க சான்ஸ் கிடைச்சா அத கனவா மறக்க கூடாது. உன் கண்டிஷன் ஜோதிலட்சுமி என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒருத்தர லவ் பண்றேன். அவர் வந்து வேற ஒரு கூட லிங்க்ல இருக்காரு. இப்ப அஃபேர்ல இருக்காரு. ஸோ அவர் வந்து நான் கட்டினா அவர தான் கட்டுவேன். அதனால அவரு தான் எனக்கு வேணும். அவர திருத்தி கொண்டாங்க அப்படின்னு. இப்படி 3 மணந்தாளந்த மோகனை
விதமான ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ இவங்களை எப்படி சரி பண்ணி இவங்க ஆளை கொண்டாந்து 3 மாப்பிள்ளையை ரெடி பண்ணி நாகேஷ், ஏவிஎம் ராஜன், வி கோபாலகிருஷ்ணன் இவங்க 3 பேரும் ரெடி பண்ணி இந்த படத்துல கொண்டாந்து இந்த கதையில எல்லாரையும் ஒன்று சேர்த்து கடைசியில கலாட்டா கல்யாணம்னு சொல்லிட்டு படத்தை முடிக்கிறது தான் அந்த படத்தோட கதை. காமெடி பார்த்தீங்கன்னா படம் படம் ஆரம்பிச்சதுலேருந்து அள்ளி தெளிச்சு போய்கிட்டே இருக்கும். இல்லை ஷோ வேற இருப்பாப்புல, வேற வேலையே இல்லை. ஷோ வந்து செம கவுண்டரு அடிச்சு நொறுக்குவாப்புல. அது தங்கவேலு பா அவ்வளோ அருமையான ஒரு காமெடி படம். இந்த படத்தை வந்து நீங்க மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. நீங்க எப்போ பார்த்தாலும் படம் கிரேசி மோகன், கமலஹாசன் ஒரு டீம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டீம் இருந்துச்சு அப்பெல்லாம். சித்ராலயா கோபுவா இருக்கட்டும், ஷோ அவர்களா இருக்கட்டும், ஸ்ரீதர் சாரா இருக்கட்டும். ஸ்ரீதர் சார் படத்துக்கெல்லாம் பெரும்பாலும் பாருங்க, அவர் படங்கள்ல ஜார்ஜுக்கு பெரிய மேக்கப்பே இருக்காது. ஆனால் அவ்வளோ அழகா இருப்பார். ரொம்ப மேக்கப்பே இருக்காது. ஒரு சில படங்கள்லாம் அந்த சிவந்தமன்னா இருக்கட்டும், நெஞ்சிருக்கும் வரை, ஊட்டி வரை உறவு, இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய மேக்கப்லாம் இருக்காது. நீட்டாக இருப்பார், சிம்பிளாக இருப்பார், ஆனால் அழகாக இருப்பார். அது அவ்வளோ அருமையாக இருக்கும். படம் இப்பவும் பார்க்கலாம். அந்த காமெடி எல்லாம் பார்த்தீங்கன்னா டைமிங்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ இந்த இவங்க கிரேசி மோகன் இவங்களுக்கெல்லாம் முன்னோடி இல்லையா அவங்க. அதனால அந்த வரிசையில் இது வந்து முதல் இடத்துல நான் சொல்கிறேன் கலாட்டா கல்யாணம் படத்தை. நீங்கள் 3 படத்தையும் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி பார்க்கலன்னா பாருங்கள். பார்த்துட்டு எது எந்த இடத்துல அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பகுதி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நடிகர் தினத்துடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த பதிவு போடுறதுல நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். வணக்கம் உறவுகளே. அடுத்த பதிவில் சந்திப்போம்.